ஃப்ரூட். இது வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். பார்க்கையில் அல்வா மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டும் அல்வா டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம பூண்டை கழுவி எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோட பசும்பால் விட்டு நல்லா 3 விசில் விட்டு நல்லா வேக விட்டுடலாம். நல்லா வெந்துருந்துச்சு, விசில் அடிச்சிருச்சு. நல்லா கொலைய வந்திருக்கு பார்த்தீங்களா, இப்படி வந்திருக்குண்டு. இந்த மாதிரி இருக்கணும். கொட்டிட்டு நல்லா அழுத்தி அழுத்தி கொடுத்தோமாக்கும் நல்லா மசிஞ்சு வந்துடும். மேஷ் ஆயிரும், மட்டுமே நல்லா கொள்ளுன்னு போயிடும். நல்லா கொதி வருது பார்த்தீங்களா, நல்லா கொதி வர விட்டு நல்லா அழுத்தி அழுத்தி இருந்தோம்னா நல்லா மேஷ் ஆயிரும். அப்புறம் பார்த்துக்கலாம். சூடு வந்தால் போதும், ரொம்ப நேரம் அப்புறம் நல்லா பிடிக்கிற சூடு வரல, அந்த சூடு வரட்டும். நல்லா கிண்டிட்டு எடுத்துருவோம். இது நல்ல ஹெல்தியான டிஷ்ஷுங்க. இது ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்தும். நல்லா குழந்தை பெற்றவங்க, பெரிய பொண்ணு ஆனவங்க எல்லாத்துக்குமே இது சூப்பர் ஃபுட். இது ஹெல்தி ஸ்நாக்ஸ். இது சும்மா கொடுத்தாலும் பசங்க சாப்பிட்ருவாங்க. இதை பூண்டு முட்டைன்னெலாம் தெரியாதவங்களுக்கு நம்ம அப்புறம் போட்டோம்ல ரெட் கலரில், அது வந்து சாலியாகவே நல்லா சூடு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். ரெண்டையும் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்குவோம். இது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். மிக்ஸி ஜார் என்கிட்ட சின்ன கப்பு இல்லாதனால பெரிய கப்பில் சர்க்கரையோடு நான் அரைச்சிக்கிறேன். சர்க்கரை நம்ம போடுவோம்ல, அதை வந்து இதுலேயே அரைச்சி போட்டுக்குவோம். கசகசா சாலியாக ரெண்டையுமே அரைச்சிக்கிடுவோம். இது வந்து இப்போ பாத்திரத்தில் 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சுக்கிடலாம். நல்லா ப்ளஃபியாக வர வரைக்கும் அடிச்சுக்கலாம். இப்போ அடித்த பிறகு இந்த முட்டையை எடுத்து அந்த பூண்டோடு ஊற்றிக்கலாம். வேக வச்சோம்ல, மசிச்சு வச்சோம்ல, அந்த பூண்டு வெந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூண்டை அதோட ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றுனதோட கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிளறி விட்டுருவோம். முட்டையும் பூண்டும் ஒன்று சேர வந்துடணும், திப்பியாக தெரியக்கூடாது. கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். நல்லா பாருங்கள், பபிள்ஸ் வருது பாருங்கள். கேட்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம அரைச்ச பவுடர் எடுத்து அதில் இப்போ சேர்த்துக்கலாம். ஒன்றா மிக்ஸ் ஆகலே அல்வா மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதில் நம்ம சுகரும் ஒன்றாவே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நல்லா கிளறி விடுவோம். பார்த்திங்களா எப்படி வந்துச்சுன்னு பாருங்களேன். வரணும். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து இதே நல்லெண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்க்கணும், வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. இது எலும்புக்கும் முட்டை வந்து ப்ரோட்டீனுக்கும் நல்ல சத்து தரும். அதுக்கான டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. பூண்டு விருப்பமாக சாப்பிட்றவங்களுக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். இது பூண்டு மாதிரியே தெரியாதுங்க, அல்வா மாதிரி தான் தெரியும். தேங்காய் ஊற்ற ஆயிலை வந்து கொஞ்சம் இதுங்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கையில் திரிக்காமல் பார்த்துக்கோங்க. அல்வா மாதிரி அழகாக உருண்டு வர ஆரம்பிச்சிடும், ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும். ½ அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாங்க அந்த ஸ்வீட்டை. கஷ்டப்பட தேவையே இல்லை, ஈஸி ஸ்வீட்டு, அல்டிமேட்டாக இருக்கும். ரத்தம் ஊற ஆரம்பிக்கும், அதிகமாக ஹீமோக்ளோபின் லெவலை அதிகப்படுத்தும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை வீட்டில். பார்த்தீங்களா அழகாக உருண்டை வருது. இப்போ நம்ம ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற ஆயில் கடைசியில் நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். நம்ம நிறைய வேண்டாலும் நிறைய சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நல்ல தோசைக்கு ஆப்பத்துக்கெலாம் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக ஜாம் மாதிரி நல்லா இருக்கும் அல்வாவும். சும்மாவும் நல்லா அழகாக ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள், அழகாக அல்வா வந்துடும்.
முட்டை பூண்டு ஏதாச்சும் எதுவுமே வெளியே தெரியவே செய்யாது, அல்வா மாதிரியே தான் இருக்கும். ஃப்ளேவருக்காக நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. போட்டிருக்க அந்த நல்லெண்ணெய் வாசம், அந்த முட்டை, அந்த மருந்து சாலியாக போட்டோம்ல அந்த மருந்து, அதெல்லாம் நம்ம இடுப்பு எலும்புக்கு நல்ல வலு சேர்க்கும். சட்டிலே ஒட்டாதுங்க இனிமேல். வேணுண்டா இன்னும் எண்ணெய் சேர்க்கலாம். அந்த பார்த்தீங்களா அழகாக பிரண்டு வந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இதை கூட கொஞ்சம் அள்ளிட்டு வந்து இப்போ கொஞ்சமாக இன்னொரு கப்பில் வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேணுண்டா இன்னும் ஆயில் சேர்த்துக்கலாம், ஆயில் நல்லது தான். எனக்கு இது போதும்னு நான் கம்மி பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், கையில் எடுத்தாலும் ஒட்டாது, சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்களா, கையிலே ஒட்டலை. சாப்பிட்டு பாருங்கள். பாய்.